நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையில் ஆங்கில மருத்துவம் படிக்காமல் அலோபதி சிகிச்சை அளித்து வந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணன், அவர் போலி மருத்துவர் அப்படிங்கிறது எப்படி தெரிய வந்துச்சு? எப்போது அவர் கைது செய்யப்பட்டார்? கனிமொழி, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்ற மாணவி ஒருவர் பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்தார். இந்நிலையில் மாணவிக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. அந்த மாணவியின் பெற்றோர் நாமகிரிப்பேட்டை ஐயப்பன் நகரில் உள்ள சீனு என்பவரிடம் சென்று காட்டி ஊசி போட்டுள்ளனர். இதில் மாணவிக்கு மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் உடனடியாக நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். இதுகுறித்து மாணவியின் தந்தை கொல்லிமலை பெரக்கரைநாடு பகுதியைச் சேர்ந்த சரவணன் மருத்துவ அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் சீனுடன் விசாரணை நடத்தினர். அப்போது மருத்துவம் படிக்காமல் அந்த பகுதியில் வீடு வீடாக சென்று ஊசி போடுவதும் மாத்திரை கொடுப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலி மருத்துவர் சீனுவை நாமகிரிப்பேட்டை போலீசார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மாவட்ட மலேரியா அலுவலர் கர்ணன், மாவட்ட நோய் தடுப்பு அலுவலர் சதீஷ்குமார் ஆகியோர் சம்பந்தப்பட்ட விடுதிக்கு நேரில் சென்று விடுதியின் சுகாதாரம் குறித்து ஆய்வு நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.